ஹெர்மூஸ் ஜலசந்தி வழியாக எந்த ஒரு கப்பலும் உலகின் எந்த பகுதிக்கும் எண்ணெய் ஏற்றிக்கொண்டோ செல்வதற்கான வழிவகைகளை இனி எந்த காலத்திலும் இல்லை. 36 விழுக்காடு பிசினஸ் நடக்கக்கூடிய ஹெர்மூஸ் மற்றும் பாபல் மந்தம், இந்த ரெண்டுமே சிக்கலாகுது. ஒரு அமைதி மண்டலம் ஏற்படுவதற்கு கண்ணு கட்டிய தூரம் வரை சாத்தியமே இல்லை. இப்போ அவர்கள் அடித்திருப்பது இந்திய கப்பலுக்கான சேதாரங்கள் குறித்து இந்தியா எந்த தகவலையும் வெளியிடவில்லை. இந்தியாவினுடைய பெட்ரோல் நிலை 125 ரூபாயாக ஆகவிடக்கூடிய அபாயம். இந்த போரை முடிவுக்கு கொண்டு வராமல் இருப்பதற்கு இந்த டொனால்ட் ட்ரம்ப் தான் காரணம். அதற்கு காரணம் அவருடைய இஸ்ரேல் விசுவாசம். iPlus TV, India's #1 QLED TV, crystal clear picture quality with 3-year replacement warranty, smart voice, smart entertainment. 4ஆம் துண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் சர்வதேச பார்வையாளர் சுஃபியான் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போரானது உச்சத்திற்கு போயிருக்கு. குவைத் போன்ற பல நாடுகளை ஈரான் கண்ணா பின்னமாக தாக்கி இருக்கு. இதில் பல சேதங்களும் அடைஞ்சிருக்கு. மீண்டும் ஹார்முஸ் நீரிணையை ஈரான் மூடியும் இருக்கு. இதனால என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் வரவிருக்கு இந்தியாவுக்கா இருக்கட்டும் மற்ற உலக நாடுகளுக்கு, அதை பற்றின விவரம் சொல்லுங்க சார். அமெரிக்க போர் கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி ஆரம்பித்து 100 நாட்களை ஜூலை 11ஆம் தேதியோடு இன்று அதிகரித்து வரும் நிலையில் அமெரிக்கா ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு மற்றொரு பக்கம் தாக்குதலை முன்னெடுப்பதை கருத்தில் கொண்ட ஈரான் நேற்று நள்ளிரவு ஹெர்மூஸ் ஜலசந்தியை முழுமையாக கதவடைப்பு செய்துவிட்டார்கள். அதாவது கடலிலே கதவை போடவில்லை, முழுமையாக மூடிவிட்டார்கள். அப்படி என்றால் இனி ஹெர்மூஸ் ஜலசந்தி வழியாக எந்த ஒரு கப்பலும் உலகின் எந்த பகுதிக்கும் எண்ணெய் ஏற்றிக்கொண்டோ அல்லது மற்ற பொதுவாக எண்ணெய்கள் தான் செல்வதற்கான வழிவகைகளை இனி எந்த காலத்திலும் இல்லை என கடும் சினத்தில் ஈரான் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதின் பின்னணியை நாம் பார்க்கிறோம். அதாவதுங்க, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நேற்று புதன்கிழமை ஒரு ஒப்பந்தம் ஏற்படுவதாக இருந்த நிலையில் அமெரிக்கா இந்த தாக்குதலை நடத்தியதின் காரணம் என்ன, இப்போது என்ன நடக்கிறது? ஒரு ஒப்பந்தத்தை நாம் முன்னெடுப்பதற்கு அமெரிக்காவுக்கு பாகிஸ்தான் புரோக்கரேஜ் மீடியேட்டிங் செய்கின்ற லெவலில் ஒரு பேச்சுவார்த்தை சென்றது. இப்போ இந்த பேச்சுவார்த்தை சென்று கொண்டிருந்த போது அமெரிக்காவினுடைய அப்பாச்சி ஒரு சாப்பர், வல்லமை நிறைந்த அமெரிக்காவுடைய இராணுவத்திற்கே மணிமகுடம் சூட்டுகிறது தான் இந்த அப்பாச்சி. இதில் ஏவுகணைகள் உண்டு, எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபர் உண்டு. நுண்ணியமாக உங்களுக்கு புரிகிற பாஷையில் சொன்னால் இருட்டில் குறிபார்த்து சுடக்கூடிய அளவிற்கு ஆற்றல் கொண்ட பெரிய சாப்பர் தான் அப்பாச்சி. இதை அவங்க உளவு பார்த்தார்கள். ஏற்கனவே அமெரிக்காவில் MQ-9, MQ-1, MQ-4 எல்லாம் இருந்த நிலையில் அப்பாச்சியை வைத்து உளவு பார்த்த போது ஈரான் அப்பாச்சியை அடித்தது மட்டுமல்ல, அதை 2ஆக பிளக்க செய்து விட்டார்கள். அதில் இருந்த 2 விமானிகள் கீழே குதித்து உயிர் தப்பியிருக்கிறார்கள். அமெரிக்க ட்ரோன்கள் அவர்களை கடலில் தேடி தான் காப்பாற்றியிருக்கிறார்கள். உடனடியாக கொதிநிலைக்கு போனது அமெரிக்கா. அமெரிக்காவுடைய அதிபர் சொன்னார், நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிற போது தாக்குதல் நடத்த மாட்டோம். எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய அப்பாச்சி அவர்கள் தாக்கியிருந்தாலும் ஏராளமான மக்கள் நாங்கள் குண்டு போட்டால் அழிந்து விடுவார்கள், நாங்கள் தாக்க மாட்டோம் என்று சொல்லிக்கொண்டே அமெரிக்கா நேற்று ஈரானை தாக்கிவிட்டது. ஈரானை எப்படி தாக்கியிருக்கிறார்கள் என்றால், இதை மூடுவதற்கு காரணம் என்ன? இங்கே தான் ஒரு பிரச்சனை இருக்கு. ஈரானுடைய மின் மாற்றி நிலையங்கள், மின் உற்பத்தி நிலையங்களில் சிலவற்றை, ஈரானுடைய நீர் ஆதாரங்கள் சிலவற்றை, ஈரானுடைய ஏவுகணை தளங்கள் சிலவற்றை ஈரானுக்கு பெரும் சேதாரம் ஏற்பட்டுவிட்டது. மின் உற்பத்தி நிலையங்கள், குடிநீர் ஆதாரங்கள், ஏவுகணை தளங்கள், இன்னும் பல தீவுகளில் இராணுவ நிலைகளையும் தாக்கி ஈரானுக்கு பெரும் சேதாரத்தை அமெரிக்கா ஏற்படுத்திய போது
ஈரான் கொந்தளிப்பிலும் சினத்திலும் உச்சகட்டத்துக்கு சென்று விட்டது. உடனடியாக அவர்கள் தாக்குதலை குவைத்தில் நடத்தினார்கள். உடனடியாக தாக்குதலை பஹ்ரைனில் நடத்தினார்கள். இதை தாண்டி யாரும் எதிர்பார்க்க முடியாத தாக்குதலை அவர்கள் எங்கே நடத்தினார்கள் தெரியுமா? ஜோர்டானில் நடத்தினார்கள். அமெரிக்காவினுடைய பெரும் தளங்கள் இருப்பது ஜோர்டான், அல் உதைத் கத்தர், அதே போன்று யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் இருக்கக்கூடிய தளங்கள், பஹ்ரைனில் இருக்கும் 5வது 5th ஃப்ளீட் இராணுவ நிலைகள், 6வதாக சொல்ல போனால் மற்றும் குவைத்தில் இருக்கும் இராணுவ நிலைகள், கடற்படை தளங்கள் எல்லாம் தாக்கியிருக்கிறார்கள் என்ற செய்திதான் இப்போது பயங்கரமான செய்தி. அது மட்டுமல்லாமல் ஜோர்டானில் என்ன நடந்திருக்கிறது என்றால் அமெரிக்காவுக்கு பெரும் ஷாக். ஜோர்டானில் F-35 நிறுத்த வைத்த, ஜோர்டானில் ஏராளமான அமெரிக்காவுடைய ஏர் ஸ்ட்ரைக்கர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. F-35 நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த தளங்களை சுற்றி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அமெரிக்காவிலே 2 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கிறது வலிமையாக. ஒன்று THAAD, டெர்மினல் ஹை ஆட்டிடியூட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், மற்றொன்று பெட்ரியாட். இதில் THAAD சிஸ்டத்தை நிறுத்தி இருக்கிற பாதுகாப்பு வலயங்களை முழுமையாக அழித்து விட்டார்களாம் அமெரிக்கர்கள். முழுமையாக அழித்து விட்டார்கள் அமெரிக்கர்கள். விளைவு என்ன நடந்தது தெரியுமா? அமெரிக்கா ஆடிப்போய் இருக்கின்றது. ஏனென்றால் அதன் பாதிப்பு ஈரானுக்கு அதிகம் என்று சொல்லப்படுகிறது. இவ்வளவு நடந்த பிறகும் அமெரிக்காவுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தனது செய்தியில் செவ்வியில் சொல்கிறார், பேச்சுவார்த்தை நடந்து கொண்டுதான் இருக்கிறது, இது ஏதோ எங்களுக்கான ப்ரீஎம்ப்டிவ் டிஃபென்சிவ் மெக்கானிசம், முன்னெச்சரிக்கை தாக்குதல் அல்லது தடுப்பு வியூகம் என்று உலகத்தை கிண்டல் செய்து கொண்டிருக்கிற ஒரு நடவடிக்கையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தோழர்களே, இந்த நிலையில்தான் IRGCயினுடைய செய்தி தொடர்பாளர் தெளிவாக சொன்னார். ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி சொன்னார், இதற்கு ஒரே தீர்வு மட்டும்தான், பிராந்தியத்திலிருந்து அமெரிக்கர்கள் வெளியேறுவதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை என்பதை அவர் அழகாக அடிக்கோடு கட்டி காட்டினார். இதே மாதிரி இந்தியர்கள் யாருமே அங்கே இருக்கக்கூடாது, உடனடியாக இந்தியர்கள் எல்லாரும் வெளியேறணும் அப்படின்ற மாதிரி நம்ம மத்திய அரசு சார்பாக ஒரு அறிக்கையும் போயிருக்கு. அப்போ இந்த போரானது இப்போதைக்கு முடிவடைய போகிறதில்ல, இது இன்னும் உச்சத்தை தொடப்போகுது அப்படின்றதுக்கான அறிகுறியை தான் நம்ம பிரதமர் அவர்கள் சொல்கிறாரா இதன் வாயிலாக? இதில் இன்னொரு கேள்வியும் இருக்கே சார், இந்திய கப்பல்களை அடித்ததாகவும் இந்தியர்களை உடனடியாக வெளியேற சொல்லியும் மோடி அவர்கள் தரப்புல மத்திய அரசு சார்பாக ஒரு அறிக்கை போயிருக்கு. இது எந்த அளவுக்கு தீவிரம் அடைஞ்சிட்டே போயிட்டு இருக்குன்னா இது என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும்? ஏற்கனவே கேஸ் தட்டுப்பாடுகள், இந்த LPG CNG போன்ற பல தட்டுப்பாடுகள் இருக்கு, இன்னும் என்னென்ன விளைவுகள்லாம் ஏற்படக்கூடும் சார்? மிக முக்கியமான ஒரு கேள்வி. நான் ஏற்கனவே பேசுகிற போது தொடர்ந்து பேசினேன். உங்களுடைய கேள்விகளை உள்வாங்காமலே முதற்கட்டமாக சில செய்திகளை சொன்னேன். நீங்கள் இப்போது ஒரு கேள்வி வைக்கிறீர்கள். அதற்கு பதில் என்னவென்றால், மிக அதிக பாதிப்புக்குள்ளாவது இந்தியா தான். நான் ஏற்கனவே சொன்னேன், யதார்த்தமாக செய்திகளை சொன்னேன், நீங்களும் இப்பொழுது கேட்கிறீர்கள். இந்திய கப்பல்கள் இதுகாரம் கொஞ்சம் சிக்கல் இல்லாமல் தான் வந்து கொண்டிருந்தது. நமக்கு வரக்கூடிய பெரும் கப்பல்களில் அதிகமாக LPG, அதே போன்று CNG போன்ற கேஸ் எல்லாம் கத்தரில் இருந்து தான் இயற்கை எரிவாயு வருகிறது. இப்போ அவர்கள் அடித்திருப்பது இந்திய கப்பலுக்கான சேதாரங்கள் குறித்து இந்தியா எந்த தகவலையும் வெளியிடவில்லை. ஆனாலும் இப்பொழுது ஏறி வரும் கொதிநிலையில் இந்தியாவினுடைய பெட்ரோல் நிலை 125 ரூபாயாக ஆகவிடக்கூடிய அபாயம் இருக்கிறது. இன்று காலை சென்னையில் 107, 108 இருக்கிறது. ஹெர்மூஸ் வளைகுடா முழுவதும் சிக்கலில் மாட்டிக்கொண்டால் இந்த விலை 25 காசு, 30 காசு, 50 காசு என்று கண் தெரியாமல் மண் தெரியாமல் இந்தியாவை விலையேற்றம் வரும். அந்த விலையேற்றம் வருகின்ற போது, பெட்ரோல் டீசல் ஏறுகிற போது, லாரிகளில் வருகிற காய்கறிகள், பழங்கள், மருந்து பொருட்கள், ஆட்டோமொபைல்ஸ், உரங்கள், அரிசி, தானிய வகைகள், நிலக்கரி, இன்னும் மேனுஃபேக்சரிங் ஹப்ஸ், ஜவுளி ஆடைகள், மஞ்சள் பொருட்கள், முட்டை, எக்ஸெட்ரா 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 சொல்லிக்கிட்டே போகலாம். இந்தியாவினுடைய நிலை ரொம்ப ஆபத்துங்க. ஏன் ஆபத்துன்னு கேட்டிங்கன்னா, இந்திய பொருளாதாரம் நல்லாவே இல்லைங்க.
ரொம்ப மோசமான சூழ்நிலை. அது நான் ஒரு தனி டாப்பிக்கை தரேன். இந்திய பொருளாதாரம் ரொம்ப மோசமாக இருக்குது. இந்தியாவுக்கு எதிராக நீங்கள் வெளிப்படையாக பாருங்கள். விலைவாசி இப்போ நம்மிடத்தில் பேசும்போது சொல்வார்கள், ஆஹா அப்படி சாதித்திருக்கிறார்கள். இப்போ ஒன்றும் சாதிக்கவில்லை. இந்தியாவில் கண்ணுக்கு முன்னால் தெரிவது விலைவாசி. அதை நீங்கள் குறைக்கவில்லை. ஏன்னா மீண்டும் ஹார்முஸ் ஜலசந்தியை வந்து மூடி இருக்கு ஈரான். இதனால உலக நாடுகளே வந்து பாதிக்கப்பட்ட நிலையில இருக்கு. இதற்கிடையில அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வேலை பகிரங்கமா ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்காரு. இப்ப நீங்க போர் தொடுக்கிறத நிறுத்தலைன்னா ஈரான் வந்து இருக்க இடம் தெரியாம அழுந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ட்ரம்புடைய பேச்சை நீங்கள் அப்படி பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. ட்ரம்ப் ஒரு சரியான மனநிலையில் பேசவில்லை. நேற்று அமெரிக்காவில் பேசுகின்ற போது ஒரு பெண் ஊடகவியலாளர் பிரான்ஸ் டேவ் அவரிடத்தில் பேசும்போது அவருடைய கேள்வியிலே சிக்கப்பட்டு கொண்டு எழுந்து ஓடுகிறார். காலில் மைக்கு தட்டு மைக் உடைந்து விடுகிறது. இப்படிப்பட்ட ஒரு பைத்தியக்கார தலைமையை அமெரிக்கா பெற்றிருக்கிறது. இந்த போரை முடிவுக்கு கொண்டு வராமல் இருப்பதற்கு இந்த டொனால்ட் ட்ரம்ப் தான் காரணம். அதற்கு காரணம் அவருடைய இஸ்ரேல் விசுவாசம். இப்போ இந்த காலகட்டத்தில் இங்கு மட்டும் இல்லைங்க, இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையே போர்க்களச் சூழல் பயங்கரமாக வெடித்து சிதறி இருக்கிறது. அப்போ இதையெல்லாம் பார்க்கின்ற போது ஒரு அமைதி மண்டலம் ஏற்படுவதற்கு சாத்தியமே கண்ணு கட்டிய தூரம் இல்லை. ஒரு அமைதி மண்டலம் ஏற்படுவதற்கு கண்ணு கட்டிய தூரம் வரை சாத்தியமே இல்லை. ஆக இந்த அபாரமான சூழ்நிலையில் அமெரிக்க அதிபர் நாங்கள் தாக்குவோம், அழிப்போம், உங்களுடைய பாரம்பரியத்தை அழிப்போம், உங்களை உடம் தெரியாமல் ஆக்குவோம் என்று ஒரு பைத்தியக்காரத்தனமே, ஒரு மேட் ஸ்டேட்மெண்ட், ஒரு பைத்தியக்காரத்தனமான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி உலகத்தில் பெரும் குழப்பம். அமெரிக்காவிற்கு டொனால்ட் ட்ரம்ப் வந்தது அமெரிக்காவுக்கு மட்டும் நஷ்டம் இல்லை தோழர்களே, ஒட்டுமொத்த உலகத்திற்கே அழிவு என்று தான் நான் பார்க்கிறேன். உலகம் அழிவதற்கு காரணம் அமெரிக்க அதிபருடைய சேட்டைகள் தான். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், நான் 51வது ஸ்டேட்டாக கனடாவை பிடிக்க போறேன் என்று இதேவர் தான் சொன்னார். அது மட்டுமில்லை, கிரீன்லாந்தை என்னோடு இணைத்து கொள்ளப் போகிறேன். சீனாவோடு 150% டேக்ஸ், இந்தியாவோடு 50 விழுக்காடு டேக்ஸ், ரெசிப்ராக்கல் டாரிஃப் என்று வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நாட்டிற்கும் அதிக வரி விதிப்பு. பக்கத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் நிக்கோலஸ் மதுரா வெனிசுலாவிலே படையெடுத்து அந்த நாட்டை ஆட்கொண்டது. தற்போது ஈரானை படையெடுத்து ஈரானில் நிலைமை சிக்கலை ஏற்படுத்துவது. கொஞ்சம் நெஞ்சம் கொடுமைகளை அவர் செய்யவில்லை. அவருடைய நடவடிக்கைகள் அமெரிக்காவை தாண்டி உலகம் முழுவதும் பெரும் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் ரொம்ப மிக முக்கியமான விவகாரமாக நான் பார்க்கிறேன். அதனால இன்றைக்கு ஹெர்முஸ் ஜலசந்தியை இன்றைக்கு மூடி இருக்கிறார்கள். இந்த ஹெர்முஸ் ஜலசந்தியை இன்று மூடி இருக்கிற நேரத்தில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு அமெரிக்க அதிபர் இந்தியாவிற்கான சிக்கல் மட்டுமல்ல, அமெரிக்க அதிபருடைய இந்த பேச்சு உலகத்திற்கே சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் பார்க்கிறேன். இன்னும் நிறைய பிரச்சனைகள்ல உலக நாடுகள் சிக்கிக்கொள்ளக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கு. அதற்கிடையில இப்போ குவைத்தை வந்து பயங்கரமான தாக்குதல் வந்து ஈரான் செஞ்சிருக்கே சார் குவைத் மேல. இன்னும் எந்தெந்த நாடுகள் மேல வந்து குவைத்தை ஈரான் தாக்குதல் செய்ய காத்திருக்கு? அதாவதுங்க, அமெரிக்காவினுடைய எல்லை தாண்டிய 80 ஆண்டு கால ஒரு அதிகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு ஈரான் முனைகிறது. கிட்டத்தட்ட 80 வருஷம். 1930களுக்கு பின்புதான் சவுதி அரேபியாவில் ஈராக்கில் எண்ணெய் வளங்கள் கண்டுபிடிக்கப்படுகிறது. இந்த எண்ணெய் கண்டுபிடிப்புக்கு பின்பு பெட்ரோடாலர் என்கின்ற ஒரு விவகாரத்தை 35க்கு பிறகு அமெரிக்கா கொண்டு வந்தது. இந்த பெட்ரோடாலர் கொண்டு வந்து குவைத்தில் நீங்கள் கேட்டீங்க, குவைத்தில் இருக்கிற எண்ணெய் எல்லாமே அமெரிக்காவுக்கு தான் போகிறது. எவ்வளோ கொடுமை பாருங்க, இந்த அரபுகளை எவ்வளவு முட்டாளாக்கி வச்சிருக்காங்க. அவன் நாட்டில் இருக்கக்கூடிய எண்ணெயை எல்லாம் எடுத்துக்கணும்னா அவனுக்கு பார்த்து ஏதாவது கொஞ்சம் பணத்தை கொடுக்குறான். யாரு? அமெரிக்கா. இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் குவைத், சவுதி அரேபியா, யுஏஇ, ஜோர்டான், எகிப்து, சிரியா, ஈராக்கு, பஹ்ரைனு, அபுதாபி, ஓமன், எல்லா நாடுகளும் அவன் கையில் தான் இருக்குது, அமெரிக்கன் கையில். இந்த ஈரான் மட்டும்தான் அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்தை அழித்தே ஆக வேண்டும் என்று அவன் உச்சபட்சமாக நின்று அமெரிக்காவை கேவலப்படுத்தியதும் இந்த ஈரான் தான். ஈரானுக்கு பின்னணியில் ரஷ்யா இருக்கிறது,
ஈரானுக்கு பின்னணியில் சீனா இருக்கிறது, வடகொரியா இருக்கிறது. இப்ப அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக தனது ஆதிக்கத்தை இழந்துகிற அபாயத்தில் இன்றைக்கு அவர்களை அழிப்பதற்கு தாக்கும் போதுதான் நீங்க கேட்டது குவைத்தில் தாக்கியிருக்கிறது. ஏன்னா குவைத்து தான் பெரிய இராணுவ மண்டலம். நான் சொன்னது குவைத்திலிருந்து எண்ணெய் எடுக்கிறாங்க, குவைத்துக்கு இராணுவ நிலைகளை கொண்டு வச்சிடுறாங்க. கத்தர்ல அல் உதைது தளம், அது மாதிரி பஹ்ரைன்ல கடற்படை தளம், அது மாதிரி துபாய், அங்க அபுதாபியில எல்லா இடத்திலும் அமெரிக்க தளங்கள், அதே மாதிரி சவுதியிலையும் அதே மாதிரி, சிரியாவை இப்ப பிடிச்சிட்டாங்க. இப்படி இந்த அரபு மண்டலங்கள் முழுவதும் தனது ஆதிக்கத்தில் வருவதை ஷியா இஸ்லாமிய பிரிவு தலைமை விரும்பவில்லை, அலி காமெனி விரும்பவில்லை. 47 வருஷமா போராடி இருக்கிறாங்க. அது போராட்டம் இப்போது சமாதானம் வரும் என்று பார்க்கிற போது 100 நாளை கடந்து இன்றைக்கு பஹ்ரைன் தாக்கப்பட்டிருக்கிறது, பயங்கர தாக்குதல். குவைத் தாக்கப்பட்டிருக்கிறது, பயங்கர தாக்குதல். எல்லாவற்றையும் விட இதுவரை தாக்குதலுக்கு உள்ளாகாத ஜொர்டான் முதலாக அமெரிக்காவுடைய F-35 விமான தளங்கள் முழுவதுமாக தாக்கி அளிக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு நல்ல செய்தி இல்லை. இந்த நிலை இன்னும் ஆபத்து 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 தான். இறுதியாக ஒரு கேள்வி சார், இதற்கிடையில உளவுத்துறை என்ன பண்ணுது, முன்னெச்சரிக்கையா அவங்க ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்கல, இஸ்ரேல் என்ன பண்ணுதுன்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஏன்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் தான் இந்த போரானது ஸ்டார்ட் ஆச்சு. இப்ப அதை தாண்டி அமெரிக்கா வர்சஸ் ஈரான்னு போயிட்டு இருக்கு. இதுல இஸ்ரேல் என்ன ரோல் பண்ணிட்டு இருக்கு? எல்லாத்துக்கும் காரணம் இஸ்ரேல் தான். இப்ப இந்த போரே இஸ்ரேலால தானே வந்தது, அமெரிக்காவில் வரல. இஸ்ரேல் என்பது, யூதன் என்பது உலகத்திலே எல்லாராளுக்கும் ஒரு எதிரி சக்தி. ஏன்னா யூத நாடு என்று ஒன்றே கிடையாதுங்க, அது அரபு நாடு தான். அந்த நாட்டில் ஜெருசலேம் என்கின்ற பகுதி இயேசுநாதருக்கும் முக்கியமானது, இஸ்லாமியர்களுக்கும் முக்கியமானது. எல்லாவற்றையும் நாங்கள் தான் ஆளுவோன்னு சொல்லி தான் பலஸ்தீனத்தில் அவர்கள் உள்ளே போய் அவர்களை காப்பாற்றுவதற்குத்தான் அமெரிக்கா வந்து இப்பொழுது ஈரானோடு போர். இப்ப ஈரானுடைய போர்ல ஈரான் இறுதியாக சொல்லுகிறது லெபனானில் மக்களை கொலை செய்கிறது. 10 லட்சம் பேரை வெளியே அனுப்பிச்சிட்டீங்க யூதர்கள், அதாவது இஸ்ரேல். 3500 பேர்பட்ட மக்களை லெபனானில் கொலை செய்கிறார்கள். ஈரான் கேட்டது இந்த சமாதானம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் மட்டுமல்ல, லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் சேர்ந்தான் சமாதானம், அதை சேர்த்து எழுதுங்க அப்படின்னு சொன்னா அவங்க கேட்கல. தொடர்ந்து தாக்குதல். ஒரு கட்டத்தில் அமெரிக்க அதிபர் ஃபோன் போட்டு பெஞ்சமின் நேதன்யாகு அசிங்கமாக பேசுகிறார். நான் இல்லைன்னா நீ எதுக்குடா இருப்ப, நீ சிறையில் இருந்திருப்பா, நீ ஒரு கெட்ட மோசமானவன், அப்படி இப்படிலாம் பேசி சண்டை வந்து இப்போது அவர்கள் லெபனானை இன்று காலை கிடைத்த தகவலில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஹெர்மூஸ் ஜலசந்தி, குவைத்து தாக்குதல், பஹ்ரைன் தாக்குதலை மீறி இஸ்ரேல் மீண்டும் லெபனானை கடுமையாக தாக்கியிருக்கிறது. ஆக இப்பொழுது எண்ணி பார்த்தால் கற்பனைக்கு அப்பாற்பட்ட பயங்கர தாக்குதல்கள் தொடர்கிறது. எனக்கு தெரிய எல்லை கண்ணுக்கு தெரிந்த அளவிற்கு இப்பொழுது சமாதானம் இல்லை. உலகம் பெரும் பதட்டம், ஈரோப்பா பதட்டம், ஆசியா பதட்டம், அமெரிக்காவில் பொதுமக்கள் பதட்டம், ஆப்பிரிக்கர்கள் பதட்டம், மத்திய தரைக்கடலில் பதட்டம். காரணம் 36 விழுக்காடு பிசினஸ் நடக்கக்கூடிய ஹெர்மூஸ் மற்றும் பாபல் மந்தம், இந்த ரெண்டுமே சிக்கலாகுது. இந்த போர்ல ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல், அதே போன்று பலஸ்தீன், அதே போன்று லெபனான், அதே போன்று ஏமன், எல்லா நாடுகளுமே ஈடுபட்டிருக்கிறது. அந்த செய்திகளின் தொகுப்பை உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன். நன்றி. கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசுவோம் பல நிகழ்வுகளை பற்றி. நன்றி.